பொண்டாட்டியை பார்த்து நீ என்ன அப்பா வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்தான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அது மாதிரி சர்வசாதாரணமா பேசக்கூடிய வழக்குல இருக்கிற ஒரு மொழியில உன் அப்பா வீட்டு பணமான்னு கேட்கிறாரு. இது அவருடைய நியாயமான ஒரு வார்த்தை. மோடியின் நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானி அம்பானின் உள்ளிட்ட பேர் வழிகளுக்கு வாரி வழங்கி இருக்கிய இது ஏமா அப்பா விட்டு பணம் யாருமே கேட்காத 1000 கோடி ரூபாய் எடுத்துன்னு போய் மோடி கொடுக்குறார். அந்த முதலமைச்சர் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி 1000 கோடி எடுத்து போய் கொடுக்குறாரு. காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு தப்பிச்சு இருக்கு சார் தமிழகம். இல்லன்னு சொன்னா ஏராளமான உயிரிழப்பு. நீங்க சொல்றது தப்பிக்கலையே. நீங்க சொல்றது தப்பிக்கல. இன்னும் தப்பிச்சது எல்லா மக்கள் நிறைய வீடு போச்சு, தண்ணியில நிறைய போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, நிறைய வந்து சிரமப்படுத்த யாரும் தப்பிக்கலையே. அடுத்த முறை இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த 2024லயோ அல்லது 25லயோ இத மாதிரியான ஒரு பெருமழை வந்ததுன்னா தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் கோ. தனசேகரன் வந்துள்ளார். வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அவங்கள பேசுறது இவங்கள பேசுறதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அப்பன் வீட்டு பணத்தையாக தர்றாங்க அப்படிங்கிற பிரச்சனையை தான் அந்த அம்மா வச்சு மயமாக வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வரலாறு காணாத மழை பெய்யுது, மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க சார். கொஞ்சம் நெஞ்சமான மழை பெய்யல, வரலாறு காணாத மழை. 2015 33 சென்டிமீட்டர் மழையின் அளவு இருக்கும் போதே ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தோம். அதுக்கு அடுத்தது 2023 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் பெஞ்ச மழையின் அளவு 57 சென்டிமீட்டர்னு வானிலை அறிக்கை சொல்லுது. அதே தென் தமிழகத்தில் நடந்த அந்த துயர சம்பவம் மழையின் அளவு ஒரே நாளில் பெய்த அளவு 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதான் பதிவாகிருக்கு. இவ்வளோ மழை பெஞ்சு வெள்ளக்காடாகி மக்கள் துயரத்திலையும் துன்பத்திலையும் ஆடற்பட்டு அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காலகட்டத்தில் மாநில அரசாங்கம் தம் பங்குக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்யறதுக்கு தயாராக முன் வந்து அவர் உடனடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக நிவாரண உதவியை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு நிவாரண தொகையாக வழங்குவதற்கும் 6000 ரூபாய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதற்கான நிதியை தமிழ்நாட்டு கஜானாவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தது போக எங்களுக்கு பத்தலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் கேட்கிறார் போது அதுக்கு அந்த வந்த அமைச்சர் மத்திய அரசினுடைய அமைச்சராக வந்தவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன ஏடிஎம்மா நீங்கள் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்கறதுன்னு கேட்குறாரு. அவர் சொன்ன பதிலில் இருந்து சின்னவர் என்ன சொன்னார், நான் எங்களுடைய வரி பணத்தை தான் கேட்குறோம், எங்களுக்கு உரிமைக்கான பணத்தை தான் கேட்குறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம், உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கலன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் கேட்குறாரு, அந்த கேள்விக்கான பதில் சின்னவர் இதை சொல்கிறாரு. இதுதான் சாராம்சம். இந்த இடையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி இதை கேட்கலாம், அப்பா வீட்டு பணத்தைன்னு சொல்கிறாரு, அப்பா வீட்டு பணத்தைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன இது இருக்கு அதெல்லாம் கேட்குறாரு. அவங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்பன்னு சொல்றது தப்பா? ஒரு பொண்டாட்டி புருஷன் 2 பேர் பேசும்போது கூட புருஷங்காரன் என்ன சொல்லுவாரு, எப்பா பொண்டாட்டியை பார்த்து நீ என்ன அப்பா வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்தான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அது மாதிரி சர்வசாதாரணமா பேசக்கூடிய வழக்குல இருக்கிற ஒரு மொழியில உன் அப்பா வீட்டு பணமான்னு கேட்கிறாரு. இது அவருடைய நியாயமான ஒரு வார்த்தை. அவர் என்னதுனால அப்படி கேட்டாரு. இதே நானா இருந்தேன்னா இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனா மக்களுடைய வரி பணத்தை உன்னுடைய நண்பர்களாக மோடியின் நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானி அம்பானின் உள்ளிட்ட பேர் வழிகளுக்கு வாரி வழங்கி இருக்கிய இது ஏமா அப்பா விட்டு பணம் நான் கேட்பேன், ஏமா அப்பா விட்டு பணத்தை நீ வாரி கொடுத்த மக்கள் வரி பணத்தை நாங்க ஏதாவது கேட்டோமா? நீங்க சொல்றது அதே சட்டத்துக்கு புறம்பா இருந்தா நீங்க அதை கேஸ் போடலாம்ல சார். கேஸ் போடுறது இல்ல சார், சொல்லி பேசிட்டே இருக்கிறீங்க. ஆனா இதுக்கு வாய்களுக்கு சொல்றீங்க சரியா இப்ப கொடுத்தாங்க அப்படி ஒரு கேஸ் போட வேண்டியது. கேஸ் போடுறதுக்கு இல்ல சார், இது ஒரு அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நெறிமுறைப்படி அவங்க பண்ணோம். ஒன்னும் இல்ல, இதே குஜராத்ல 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, யாருமே கேட்காத 1000 கோடி ரூபாய் எடுத்துன்னு போய் மோடி கொடுக்குறார். அந்த முதலமைச்சர் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்கறதுக்கு முன்னாடி 1000 கோடி எடுத்து போய் கொடுக்குறாரு. அப்போ அதை எப்படி கொடுத்தாரு அவரு? சரி, நீங்க ஓகே, இது ஓகே. இதுக்கு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இந்த 4000 கோடி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த
இந்த 4000 கோடிக்கு முன்பின்னா நீங்க பதில் சொல்றீங்க. இதே பாத்தீங்கன்னா மழை வரக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 99% இந்த 4000 கோடி செலவு வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாங்க. இந்த மழை வெள்ளம் வந்து மக்கள் பாய்ச்சிருக்க அதுக்கப்புறம் நின்னுங்கிறாங்க. இல்ல 30% தான் பண்ணிருக்கிறோம், உன்னை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. இதே முரண்பாடு. அப்ப நீங்க என்னத்த பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முரண்பாடே இதுல கிடையாது. எப்படி கிடையாது? முரண்பாடே கிடையாது. இல்ல நீங்க எப்படி கிடையாது நீங்க? அதாவது மழை வெள்ளத்துக்கு முன்னாடி 99% வேலை முடிஞ்சிருச்சு, 4000 கோடி செலவு வேண்டியாச்சு அப்படிங்கிறாங்க. இல்ல சொல்றேன் கேளுங்க. அதுக்கப்புறம் மழை வெள்ளம் பாதிச்சு எல்லாரும் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நாங்க வந்து 35% செலவு வேண்டியிருக்கோம், உன்னை மீதி செலவு வேண்டி இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்ப அதை அந்த மாதிரி கேட்கறது கரெக்ட் தானே சார்? 95% வேலை முடிஞ்சதுன்னு சொன்னது யார் சார்? தப்பான தகவல். இல்ல அப்படி சொல்ல அவர்கள் கூட 50% பணி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 50% பணி இருக்கு பாக்கி. 5120 கோடி ரூபாய் மொத்தம் டெண்டருடைய கணக்கு. இல்ல சார், மாசுபுரணி சொன்ன வந்து வீடியோ சமூகத்தில் இருக்குது. 99 முடிஞ்சாச்சு 99% இருக்குது பாருங்க. அது வேணா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், இதே நிர்மலா சீதாராமன் மழை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தாங்களே, நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்களே. நான் என்ன கேக்குறேன், இதே புல்வாமா தாக்குதல்ல 2019 உளவுத்துறை வந்து அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்க வந்து தாக்குதல் நடக்கிறது நக்சலுடைய ஆட்கள் வழியா இங்க தாக்குதல் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு 11 முறை எச்சரித்தாங்க. பாஜக அரசு 11 முறை எச்சரிக்கும் போதும் அந்த தகவல்களை காதுல வாங்காம தூக்கி போட்டனுடைய பலன் வந்து புல்வாமா தாக்குதல்ல 42 துணை ராணுவ வீரர்கள் இறந்தாங்க சார். சரி ஓகே, அவங்க தப்பு செஞ்சாங்க. இல்ல ஓகே, நீங்க தப்பு நீங்க செய்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க. சரி, அவங்க கேட்கல. அது உங்களுக்கு வந்து வானிலை மையம் சொல்லிச்சு, ரெட் அலர்ட் கொடுத்தது, மிக கனமழை பெய்யும் சொல்லிச்சு. இவங்க அதுக்கு உண்டான வேலை செய்யலையே. வானிலை மையம் சொன்னது அளவுக்கு அது துல்லியமா அந்த கணக்குப்படி மழை பெய்யல சார். இல்ல சார், மழை பெய்யல. இல்ல சார், ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிக கனமழைக்கு அளவு அவங்க சொன்னது வந்து அவங்க சொன்னதை விட 100 மடங்கு அதிகமா வந்ததே தவிர கம்மியா வரல. அவங்க சொன்ன அளவு சரியா சொல்லல சார். அவங்க சொன்ன அளவுக்கான கேளுங்க, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த கருத்து வந்து கம்மியா தான். அவங்க சொன்ன அதிகமா மழை இருக்குதுன்னா அதை விட அவங்க சொன்னது இல்ல சார். அவங்க சொன்ன மிக கனமழை கொடுத்தா மிக கனமழை பெய்யும் தான் நாங்க எல்லா இதுக்கும் முன்னேற்பாடுலாம் பண்ணி வச்சதுனாலதான் இந்த இவ்வளவு அளவுக்கு உயிர் சேதம். இவங்களே சொல்றீங்க, நீங்க சொல்லாதனால பண்ணல, நீங்க கரெக்டா நடக்கும் சொல்லல. காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு தப்பிச்சு இருக்கு சார் தமிழகம். இல்லன்னு சொன்னா ஏராளமான உயிரிழப்பு. நீங்க சொல்றது தப்பிக்கலையே. நீங்க சொல்றது தப்பிக்கல, என்ன தப்பிச்சது? எல்லா மக்கள் நிறைய வீடு போச்சு, தண்ணியில நிறைய போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, நிறைய வந்து சிரமப்படுத்த. யாரும் தப்பிக்கலையே. நிறைய பேருக்கு பாதிப்பு தான். ஒண்ணு இந்த நீங்க வந்து முன்னெச்சரிக்கை தமிழக அரசு எடுத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. சென்னை மாநகரில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வேளச்சேரி, இந்த பள்ளிக்கரணை சைட்ல பாத்தீங்கன்னா சுத்தமா மூழ்கிடுச்சு. நீங்க ஒன்று அந்த முன்னெச்சரிக்கை எடுத்து வந்து மக்களுக்கு ஒன்று செய்யணும். இவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு கரெக்டான தகவல் கொடுக்காத எங்களால செய்ய முடியும்னு இப்போ அமைச்சர் சொல்றாங்க. நீங்க செஞ்சாச்சுக்கிறீங்க. ஆனா அமைச்சர் என்னங்கிறாங்க, வானிலை மையம் வந்து எங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கல, கரெக்டா கொடுக்கல. எந்தெந்த எப்படி அது எப்படி சொல்ல, மிக கனமழை ரெட் அலர்ட் கொடுத்தாலே அதுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணணும், அது பண்டல் அப்படிங்கிற வைக்கிற குற்றச்சாட்டு நிர்மலா சீதாராமன். நீங்க 4000 கோடி செலவு இல்லை, ஆளுக்கள் ஒருத்தர் சொல்றீங்க, ஒரு அமைச்சர் என்னங்கிறாங்க பண்ணி வச்சுங்க, ஒரு அமைச்சர் என்னங்க பண்ணலிங்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு. அப்புறம் எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க? இல்லவே இல்லை சார். 4000 கோடி மொத்த டெண்டர்னுடைய கான்ட்ராக்டர் விட்ட காசுல பாதி வேலை தான் முடிஞ்சது. மீதம் இருக்கிற வேலை வந்து இந்த 2026 தேர்தல் வரத்துக்குள்ள இந்த 5 ஆண்டு காலத்துக்கு நாங்க திட்டம் போட்டோம். பாதி வேலை முடிஞ்சு இருக்குது, மீதி வேலை முடிய போகுது. அது கண்டிப்பா நடந்தே தீரும், முடிச்சு தீருவோம். அடுத்த முறை இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த 2024லயோ அல்லது 25லயோ இதை மாதிரியான ஒரு பெருமழை வந்ததுன்னா தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். துரித நடவடிக்கை எடுத்து முதல் முன்னுரிமையே இந்த நீர் வெளியே போறதுக்கான திட்டம் தான் சார். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே முதல் திட்டமே இந்த வடிநீர் கழிவு வடிகால்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை சரிபாட செய்ய வேண்டும், செப்பனிட வேண்டும் தான் முதல் குறிக்கோள. அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணி அந்த திட்டத்தின் அறிக்கைப்படி தான் இந்த திட்டங்கள்லாம் எங்க பார்த்தாலும் வேலை நடந்தது சார். எந்த பக்கம் திரும்புற பக்கம்லாம் சின்ன தெருவு பெரிய தெருவுன்னு எந்த இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் வேலை நடந்துருந்தது. எதுக்காக? இதெல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காகத்தான். அவசர கதியில முடிக்க முடியல, மழை வந்துடுச்சு. மீதம் இருக்கிற காலத்துக்கு அது கண்டிப்பா நடக்கும், அதை செய்து முடிப்போம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ என்ன எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கேட்குற தொகையை நீ கொடுக்க மாட்டேங்கிற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து 5 லட்சம் கோடி உனக்கு ஜிஎஸ்டி வரியா நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் திருப்பி கொடுக்கறது 2 லட்சம் கோடி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு 9 லட்சம் கோடி நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு தமிழ்நாடு பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குதா? கேவலமா? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி இல்லைன்னா திண்டாட வேண்டிய நிலைமை வரும் மத்திய அரசாங்கம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ வரி பணத்தை வசூலிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா நீங்க இதை மாதிரிலாம் பண்ணுவீங்களா? அதிகாரம் உங்க கையில இருக்குதுன்னு ஒரு நியாயம் வேணாமா சார்? கஷ்டப்படும் போது தானே சார் கேட்குறோம். கேட்டால் 450 கோடி உங்களுக்கு கொடுத்தோன்னு அந்த அம்மா சொல்லுது. 450 கோடி வந்து ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை தான் அவங்க கொடுத்தாங்களே தவிர NDRF அந்த நிதியிலேருந்து அவங்க கொடுக்கல. அதுக்கு சம்பந்தம் இல்லை. பேரிடர் நிதியில வந்து இவங்க சோகா பண்ணிட்டாங்க. 1,75,000 கோடியை ரிசர்வ் பேங்க்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து சேர்த்து வச்ச அந்த பணத்தை மொத்தமா சோகா பண்ணிட்டாங்க. அங்க காசே கிடையாது. எங்க இருந்து கொடுப்பாங்க? இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு ஜனங்களை நம்ப வச்சு பொய்யும் புரட்டு பேசுறது தான் சார் பாஜக. நீங்களே சொல்றீங்க பொய்யும் புரட்டு பேசுற. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி. இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இதே மழை வெள்ளத்துல பார்த்து மக்கள் வந்து நம்ம புண்பட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஒரு சர்ச்சில் இப்போ போய் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் அவர் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவனுங்கிறத நம்ம பெரும்படுறேன், நான் கிறிஸ்துவன் நம்ம பெரும்படுறேன்னு சொல்லி இதான் 2வது 3வது தடவை சொல்றாரு. இதே ஒரு நாட்டில் எல்லாத்தையும் ஒரு ஆட்சி செய்யறேன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ஒரே மாதிரியா போகணும். ஒருத்தரை மன கஷ்டப்படுத்திட்டு இதே பார்த்தீங்கன்னா தீபாவளி வாழ்த்து சொல்ல இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி சொல்ற இந்து மக்கள் பார்த்தீங்கன்னா இதே இதுக்கு போய் இவர் கிறிஸ்துமஸ் ஒரு சர்ச்சில் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவங்கிறத பெரும்படுறேன் அப்படிங்கிறாரு. இது எந்த விதத்தில் நாயா சார்? யார் மனசும் புண்படாம சொன்ன வாசகம் தான். கிடையாது. இந்துக்கள் பார்வையில நான் இந்துக்களுக்காக இருக்கேன் அப்படி சொல்லவே இல்லையே. இஸ்லாமியர்கள் பார்வையில் நான் இஸ்லாமியராக இருக்கிறேன். கிறிஸ்துவர்கள் பார்வையில் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன். எம்மதமும் எனக்கு சம்மதம் தான் சார். இல்ல அப்படி சொல்ல நீங்க இதே ஒரு இடத்துல போய் ஒரு மதத்தை பத்தி நம்ம தரக்குறையா பேசுறாரு. இல்ல இவர் மதம் உயர்வா பேசுறாரு சார். எந்த மதத்துக்கும் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். அனைத்து மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் சொன்ன அந்த குறிக்கோளோட ஆட்சி நடத்துற இயக்கம் சார் திராவிட. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே போன வருடம் இதே தான் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின். இந்த வருடம் இதே மாதிரியா சர்ச்சிலே சொல்றாரு, நான் கிறிஸ்தவங்கிற நம்ம பெரும்படுற அப்படிங்கிறாரு. அவங்கவுங்க மருந்து பார்த்தீங்கன்னா இவரே ஒரு மக்களுக்கு ஆட்சி நடத்துற ஒரு அதிகாரத்தில் உள்ளவரே வந்து என்ற மதம் பெருசு என்னோட மதம் பெருசு பேசுனா இது மதவாதத்தை தூண்டுற மாதிரி இல்லையா? கேட்டா நீ மதவாதம் கிடையாது ஜாதி கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிட ஆட்சி அப்படிங்கிறீங்க. நீங்களே வந்து ஒரு கட்சி போய் நான் கிறிஸ்துவ அப்படின்னு நான் பெரும்படுறேன் அப்படின்னா மற்ற எல்லாம் அவங்க மனத்தை வந்து புண்படுத்தணும் அப்படின்னா அவங்க மதத்தை அவங்க வந்து உயர்வா பேசி பிரச்சனை உண்டாகிற மாதிரி பிரச்சனையாகுது. கிடையவே கிடையாது சார். இல்ல சார் அவர் அதை சொல்லலாமா? நீங்க ஒன்னா திரும்ப அறிக்கையை ஒன்னா ஒரு முறை சேர்ந்து எடுத்து படிச்சு பாருங்க. இதே வந்து அமித்ஷா வந்து அந்த மாநிலத்துல போய் பேசும்போது அவர் சொல்றாரு, அடுத்த முறை வந்து ஆட்சி பொறுப்புக்கு நாங்க வரலன்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் எல்லாம் இங்க வந்து நிம்மதியா வாழ விட மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்றேன். நான் சொல்றேன் அவங்கள குறைய சொல்லாங்க. அவங்க சரி அவங்க வந்து ஓகே அவங்க சரியில்லை எல்லாம் தப்பா பண்றாங்க, நீங்க கரெக்டா செய்ய வேண்டியதானே? நாங்க கரெக்டா தான் பண்றோம். நாங்க கரெக்டா தான் சார் பண்றோம். ஒரு நல்லெண்ண அடிப்படையில ஒருத்தர் ஒரு விழாவுக்கு கூப்பிடுறாங்க, அந்த விழாவுக்கு போறோம். பேசும்போது ஐயா உங்களோட நாங்க இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்றது ஒரு இயல்பு தானே சார். மக்கள் சொல்றாங்க வெளிப்பாடு. இந்து கோயிலுக்கு ஒரு மெயினான கூப்பிட்டால ஒரு அமைச்சர்கள்லாம் போறதில்ல. அது சேகரபாபு மட்டும் இந்து நாள் ஆலோசனை போறாரு, மற்றதெல்லாம் போறதில்ல. இதே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மற்ற ஒரு இதை கூப்பிட்டால இவங்க வந்து படைய போறாங்க. சரி ஒரு 4-5 பேரை போறாங்க. ஆனா மற்ற மதத்துக்கு அதாவது பெரும்பான்மை உள்ள மதத்தை பார்த்தீங்கன்னா இவங்க வர்றதே இல்லை. இவங்களே வந்து மதத்தை வந்து இது பண்றாங்களான்னு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கிடையவே கிடையாது சார். இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு சேகர்பாபு அண்ணா அவங்க எல்லா மதமும் சம்மதம்னு ஒரு நல்ல கேட்டுங்க. அவருடைய செயல்பாடுல எல்லளவு குறை சொல்ல முடியாத அளவு செயல்பாடு சார். எங்க பார்த்தாலும் கும்பாபிஷேகம் பண்றாரு, கோயிலுக்கு போய் நிக்கிறாரு, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே வந்து மேட்டுக்குடி என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்தினரை பாராட்டுற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு சார்.
இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அவர் குட் புக்ல இருக்காரு, அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் எதிரி இல்லாத அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியில இருப்பவர்கள் எதையாவது சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, இதே தேர்தல் வர நேரம், அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போது, அதுக்காக தான் இந்த டிராமாலாம். இல்ல அப்படி கிடையாது. இல்ல பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத் சொல்றாரு, இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு பக்கம் போறதுக்கு பாத்தீங்கன்னா நிதி கொடுக்குறாங்க, இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு கிறிஸ்துவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்துக்களுக்கு அப்படி கொடுக்கறது இல்லையே. யாருக்கு கொடுக்கல? எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சைதாப்பேட்டைக்கு வந்து பார்த்துருக்கணும் நீங்க. சைதாப்பேட்டையில வந்து அண்ணன் மா சுப்பிரமணிய அவங்க எல்லார் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்டியனு, முஸ்லீமு, இந்துக்கள்னு சொல்லி பிராமண சமூகத்தை சார்ந்த மொத்த பேரையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு, இந்த பக்கம் 1000 பேர், இவங்க 1000 பேர், இவங்க 1000 பேர்னு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்களை சார்ந்த அந்த பெரிய ஆட்களுக்கு, கிறிஸ்டின் சொன்னா அந்த ஃபாதருக்கு, இந்துக்கள்னு சொன்னா அந்த பிராமணர் ஐயரா இருக்கிறவங்களுக்கு கோவில்ல புரோகிதம் பண்றாங்களே அவங்களுக்கு, அதே மாதிரி வந்து இந்துக்களுக்கு செய்யறாரு, கிறிஸ்டினுக்கு செய்யறாரு, முஸ்லீமுக்கு இந்துக்கள் எந்த கோயிலுக்கு நிதி போறதுக்கு நிதி? சைதாப்பேட்டை எடுத்துங்க சார். வந்து முஸ்லீமுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கு அந்த என்ன அவங்க தற்காப்பு போறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியே இந்துக்களுக்கு எந்த கோயிலுக்கு போறதுக்கு வந்து மாநில கவர்மெண்ட் வந்து செலவு கொடுத்துருக்கு. எல்லா கோயிலும் கிடையாது. நான் சொல்றது சர்ச்சுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா தற்காப்பு வந்து சவுதி அரேபியாவில் ஒரு அவங்க இது அதுக்கு போற கொடுக்குறாங்களா, அதே மாதிரியா இங்க காசிக்கு போறக்கா இல்ல குறிப்பிட்ட ஒரு இந்துக்கள் கோயிலுக்கு போறக்கா எங்க நிதி கொடுக்குறாங்க சார்? காசிக்கு போறது அந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை. அதாவது இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு வந்து அந்த புனித யாத்திரை ஹஜ் பயணம் போகும்போது அவங்களுக்கு மானிய தொகை கொடுக்குறாங்கன்றது, அவங்க புனித யாத்திரை ரொம்ப தூரத்துக்கு போறதுனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் வந்து காசி புனித யாத்திரை தூரமா தானே வராங்க, அது கொடுக்கலாம்ல? எங்க காசி எங்க எவ்வளவு தூரம் இருக்குது? பயணம் போறது எவ்வளவு தூரம்? காசிக்கு எங்க இருக்குது தூரம்? அதுதான் அதிகம். சரி, நீ சொல்ற பார்த்தால அதிகம். இது கம்மியா போற கம்மியா கொடுக்கலாம்ல சார்? யாரும் அது மாதிரி வந்து சார், இதை வந்து அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வந்து எல்லா இடத்துலயும் கேட்டு இதோட 10 டைங்களை சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இந்துனுடைய தலைவர் இந்துக்களுடைய பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணாலும் இந்துக்களுக்கு செலவு பண்றது இல்ல. யார் பணத்தை யாருக்கும் எடுத்து கொடுக்கல சார். அவங்கள வந்து நம்முடைய மக்கள், நம்ம இனத்தை சார்ந்தவர்கள், நம் மாநிலத்தை சார்ந்தவர்கள், அவங்கள வந்து தனியா வேற்றுமையில வந்து நாங்க ஒற்றுமையை பார்க்கிறோம். அவங்க வந்து ஒற்றுமையில வேற்றுமை பார்க்கறது தான் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களுடைய வேலை. வேற பொழப்பு கிடையாது அவங்களுக்கு. எதையாவது குற்றம் சொல்லணும், நீ யாரு இந்துக்கு முஸ்லிம் கிறிஸ்துவன்னு பிரிச்சு பாக்குற, நாங்க எல்லாரும் ஒன்னும் சம்மதம்னு சொல்லி எம்மதமும் சம்மதம்னு சொல்லி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறதா எங்களுடைய பணிகள், எங்களுடைய வேலை. நீ ஏன் இந்துக்களுக்கு மட்டும் செய்யலன்னு குறிப்பிட்டு கேட்கிற? எதுக்கு நீ செய்யற? எல்லாரும் தானே நாங்க ஒன்னா பாவிக்கிறோம், எல்லாம் ஒரே பார்வையில தானே பாக்குறோம். உங்களை மாதிரி அப்படி இருந்தா சர்ச்சை போய் நான் கிறிஸ்துவன் சொல்ல மாட்டாரு உதயநிதி ஸ்டாலின். எங்க சொல்ற கிறிஸ்துவன் தான் நான் பெரும்படுறேன்னு சொல்ல மாட்டாரு. எல்லா இடத்துலயும் தான் சொல்றாரு. நான் தான் உங்களை அன்பின் வெளிப்பாடு. எங்க இந்து மதத்துக்கு இப்ப சார்ந்தவர்கள் ஒரு விழா கூப்பிட்டாங்கன்னா நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றதுல ஒரு ஆனந்தம் இருக்கு சார், ஒரு பெருமை இருக்கு சார். அதே மாதிரி முஸ்லிம் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு இதுக்கு ஒரு இந்த ரம்ஜானுக்கு அதுக்கு எதுக்குன்னு சொல்லி நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அங்க போய் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம் சார். அதுதான் சார் மேன்மையானது. இப்போ மோடி மாதிரியே வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் நாங்க போவோம், இஸ்லாமியர்களுக்கு போக மாட்டோம், கிறிஸ்துவர்களுக்கு போக மாட்டோம், அவங்களெல்லாம் விரோதியா பார்ப்போம்னு நாங்க இல்லையே. நீங்க அதை நினைச்சு பாருங்க. நீங்க சொல்றாரு அர்ஜுன் சம்பத், அவருடைய கட்சியில பிஜேபியில எத்தனை பேர் வந்து கிறிஸ்துவங்களை ஏத்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இஸ்லாமியரை ஏத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்க காலாகாலமா தாயா பிள்ளையா வழி வழியா அண்ணன் தம்பி உறவு முறையில வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். அதை பிரிக்கணும், அதை கெடுக்கணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்தோட செயல்படுற கூட்டம் சங்கி கூட்டம். அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுக்காதீங்க சார். ஓகே சார். வர 2024 வருஷ தேர்தல் பார்த்தீங்கன்னா பிஜேபி சொல்றாங்க இந்தியா கூட்டணி வந்து சுத்தமாக செய்க்காது, அது வெத்து கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சார் சொல்கிறவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் சார், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். எங்களுடைய பாதை நேராக இருக்குது, சரியாக இருக்குது. நாங்கள் பயணம் போய்கிட்டே இருப்போம், அதில் கண்டிப்பாக ஜெயிப்போம், எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதனுடைய வரி என்னன்னு தெரியுங்களா? பூப்பதெல்லாம் காய்ப்பதில்லை, காய்ப்பதில்லை என்பதால் பூக்காமல் இருப்பதில்லை. நாங்கள் கடமையை செய்துக்கிட்டே இருப்போம், பலனை எதிர்பார்க்க மாட்டோம். வறுத்து வரட்டும், போறது போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். ஓகே, பயணம் கரெக்டாக வந்து நல்ல தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.